திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். பைமோட் ஆப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்க, மறக்காமல் பாருங்கள். ஒரு தூக்கத்தில் பிறந்த கனவு, தூக்கத்திலிருந்து விழித்த வாழ்க்கை. திருச்சியில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன் அருண். பள்ளியில் அவன் ஒரு சாதாரண மாணவன். பாடங்களில் சிறந்தவர் அல்ல, விளையாட்டிலும் மிதமானவன். ஆனால் அவனிடம் இருந்த ஒன்று கனவு. நான் ஒரு நாள் பெரியவன் ஆக வேண்டும், என் குடும்பத்தையும் என் கிராமத்தையும் உயரம் சேர்க்க வேண்டும் என்ற கனவு. அருணின் தந்தை ஒரு இரும்பு வேலைக்காரர். ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்திற்கு முன்பே கிளம்பி இரவு மட்டுமே திரும்புவார். தாயார் ஒரு வீட்டு வேலைக்காரி, குடும்பம் மிகுந்த ஏழை. ஆனால் அந்த ஏழையிலிருந்தும் அருணின் கண்களில் இருந்த ஒளி மட்டுமே மாறவில்லை, எதிர்காலத்தின் கனவுகள். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் கூறினார், நம் பள்ளியில் மாவட்ட அறிவியல் போட்டி நடக்கப் போகிறது, யாராவது கலந்து கொள்ள விருப்பமா? அனைவரும் சிரித்தார்கள். ஏனெனில் அந்த மாதிரி போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்கள் வழக்கமாக நகர பள்ளிகளில் இருந்து வருவார்கள். ஆனால் அருண் மட்டும் கை உயர்த்தினான். நீயா என ஆசிரியரே சற்று பயமாக கேட்டார். ஆமாம் சார், நான் முயற்சி செய்து பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்ன அருண் கண்களின் நம்பிக்கை. அறுவடை காலம், வீட்டில் வேலை அதிகம். ஆனால் அருண் இரவு நேரங்களில் விளக்கின் கீழ் ஒரு பழைய புத்தகத்துடன் கற்பான். ஊரின் ஒரு பழைய ரேடியோவில் கேள்விகள் கேட்டு பதில் எழுதுவான். யாரும் கவனிக்கவில்லை, ஆனால் அவன் கனவு அவனை தூண்டியது. போட்டி நாள் வந்தது. அருண் நகரத்திற்கு முதல் முறையாக பயணம். அவன் தயாரித்த ஒரு எளிய சோதனை, மண் வழியாக மின்சாரம் கடத்தும் செயல்முறை. பலரும் ஆங்கிலத்தில் விளக்க காட்சி வைக்க, அருண் மட்டும் தமிழ் மூலம் தனது திட்டத்தை விளக்கினான். நிறுவனம் நடந்தும் நடுவர் ஒருவருக்கு அருணின் சொற்கள் மனதை கவர்ந்தன. நிறுவனம் நடத்தும் நடுவர் ஒருவருக்கு அருணின் சொற்கள் மனதை கவர்ந்தன. இந்த பையன் பெரியவன் ஆகிறான் என்றார். அவன் மாவட்டத்தில் 2வது பரிசும் பெற்றான். அந்த வெற்றிதான் அவனின் வாழ்வில் மாற்றத்தின் துவக்கம். காலம் சென்றது. பள்ளி முடிந்ததும் அருண் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை. ஆனால் பணம் இல்லை. பக்கத்து கிராமம் வரை சென்று தொழில் பார்க்க ஆரம்பித்தான். காலை வேலை, இரவு புத்தகம். பலர் அவனை இழிவாக பார்த்தார்கள். போய் புத்தகம் படித்து என்ன ஆகப்போகுது என்கிறார்கள். ஒரு நாள் தொழிலில் பெரிய காயம் ஏற்பட்டது. கையில் கடுமையான அடிபட்டு மருத்துவமனையில் கட்டுப்பட்டு கிடந்தான். அந்த நேரத்தில் அவனது தாயார் சொன்ன வார்த்தை தான் அவனுக்கு இன்னொரு தாக்கமாக இருந்தது. அருண், உன் கடமை வெறும் நம்ம குடும்பத்திற்கே அல்ல, நீ நம்புகிற மாதிரியே உன் கனவுகள் நிச்சயமாக நடந்தேறும். அருண் காயத்திலிருந்து குணமாகி வந்த பிறகு அவனிடம் வந்த முக்கியமான ஒன்று திட்டமிடல். நான் என்னை உருவாக்கி கொள்ள வேண்டும், காலத்தோடு ஓட வேண்டும் என்று மனதில் உறுதி செய்தான். அருண் கற்றுக்கொண்டது ஒன்று, கல்வி என்பது மதிப்பெண் மட்டும் அல்ல, வாழ்க்கையை வாழ்வதற்கான திறனும் கூட. அவர் நாள் முழுவதும் வேலை செய்தபடியே இரவில் ஒரு அரசு அறிவியல் கல்லூரியில் சேர முயன்றான். கடைசியாக ஒரு ஆதரவு பள்ளி ஆசிரியர், ராஜா சார், அருண், உன்னில் நான் ஒரு தீப்பொறி பார்க்கிறேன். இந்த கட்டணத்தை நான் தருகிறேன், நீ மட்டும் உன் கனவை விட்டு விடாதே என்று கூறி 1 வருட கட்டணத்தை ராஜா சார் வழங்கினார். அருண் கல்லூரி வாழ்க்கையில் சாதிக்க தொடங்கினார். கலைமன்றம், ஆய்வுக்குழு, பேச்சு போட்டி எதிலும் பங்கேற்றான். ஒரு தருணத்தில் இந்திய விஞ்ஞானிகள் மாநாட்டத்தில் தனது கண்டுபிடிப்பை வெளியிட்டு ஒரு தேசிய விருதை பெற்றான். ஊரின் வானில் பட்டாசு எரிந்தது போல மகிழ்ச்சி. ஒரு நாள் டிவியில் நேர்காணல். இன்று நம்முடன் தமிழகத்தை சேர்ந்த இளம் விஞ்ஞானி அருண் இருக்கிறார். அருணின் பெயரை கேட்டதும் அவரது தாயார் கண்ணீரோடு புன்னகை செய்தார். அந்த நிமிடம்தான் அருணுக்கு உணர்வு வெடிப்பு. இது வெறும் வெற்றியல்ல, தன்னம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி. அருண் மிகப்பெரிய நிறுவனத்தில் ஆராய்ச்சி வேலையாக சேர்ந்த பின்பு ஊருக்கு திரும்பினார். நான் இன்று என்னவாக இருக்கிறேனோ அதற்கு காரணம் என் ஊர், என் பள்ளி, என் ஆசிரியர்கள்.
அவர் ஒரு இலவச கல்வி மையம் ஆரம்பித்தார். மாணவர்கள், குறிப்பாக கிராமத்து மாணவர்கள், ரோபோட்டிக்ஸ், கணினி மற்றும் அறிவியல் சோதனைகளை கற்க ஆரம்பித்தனர். வாழ்க்கையில் வெற்றி என்று நாம் நினைப்பது பணம், பதவி மட்டும் அல்ல, மற்றவர்களின் கனவுகளுக்கு தூண்டுகோலாக இருப்பது தான் உண்மையான வெற்றி. ஒரு நாள் அருணிடம் ஒரு சிறுவன் வந்து சொன்னான், அண்ணா, நான் உங்களை மாதிரியே விஞ்ஞானியாக வேண்டும். அந்த சொற்கள்தான் அருணுக்கு கிடைத்த மிகப்பெரிய விருந்து. ஒரு தூக்கத்தில் பிறந்த கனவு இன்று 100 பேரின் கனவாக மாறி வளர்ந்திருக்கிறது. முடிவில் வெற்றி என்பது எந்த நிலையிலும் இருந்தாலும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் சாத்தியம் என்ற சாட்சி தான் அருணின் வாழ்க்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையிலும் நீங்கள் முயற்சி செய்தால் அந்த முயற்சிக்கான பலன் நிச்சயமாக நிறைவேறும். முயற்சி செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையுங்கள். நன்றி, வணக்கம்.